ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் பாஸ்வகே. நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 17/6/2024 23/6/2024 வரலும் உண்டான வாரத்துக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு 3 வகையாக பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்தில் 19/6/2024 அப்படின்னு பிரகாரம், அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் வக்கரகதி அடைகிறார். சதயம் 3ஆம் பாதத்திலிருந்து வக்கரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ரெட்ராகேஷன் சொல்லக்கூடியது, திரும்புகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். இந்த வாரத்தில் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசியிலிருந்து உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி வரலும் போகிறார். தனுசு ராசினா உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரலும். அதனால் கன்னியா ராசியில் ஆரம்பித்து, கன்னியா ராசின்றது சித்ரா நட்சத்திரம் 2ஆம் பாதம் முடிகிற நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட இந்த வாரத்தை. துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 4 ராசிகள்லேயும் ட்ராவல் பண்ணுறார். இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கணுமே ஆனால் இந்த வாரத்தில் ஏகாதசி, இது ஒரு பெரிய விசேஷம், வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான காலம். இது என்ன எண்ணிக்கை அப்படின்னா 18ஆம் தேதி ஏகாதசி வருது. அதாவது எப்பொழுதுமே சர்வ ஏகாதசி அப்படின்றது 18ஆம் தேதி எண்ணிக்கை தான் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப கம்மியான வினாழிகை இருக்குது ஏகாதசி. அதனால் ஏகாதசி சூரிய உதயம் ஆகும்போதே ஆகிறதுனால ரொம்ப விசேஷம். அதனால் அதைத்தான் ஏகாதசின்னு எடுத்து பண்ணணும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 19ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ விரதம் இருக்கணும். அதாவது கஷ்டங்கள் நீங்குவதற்காக, எல்லா விதமான வெற்றிகளும் வர்றதுக்காக சிவபெருமானை வேண்டி அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 21/6/2024 ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு கேட்ட நட்சத்திரம், ஆனி மாத கேட்ட நட்சத்திரம் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் விசேஷம். இந்த வாரத்தில் 22ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, சூரியனும் சந்திரனும் 180 பாகைகள் இருக்கிறது. அது ஒரு பெரிய விசேஷம். 180 பாகைன்னா மீனத்திற்கு வரும்போது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக, அதாவது தனுசுக்கு வரும்போது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா சூரியன் இப்போது மிதுனத்தில் இருக்கார், சமசப்தம்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு வரும்போது சந்திரன், அது பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 23ஆம் தேதி பார்த்தோம்னா அவமாகம் அப்படின்னு போட்டிருப்போம். அவமாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா 3 நட்சத்திரங்களோ 3 திதிகளோ ஒரே நாளில் வர்றது அவமாகம்னு சொல்லுவோம். இன்றைக்கி பார்த்தோம்னா அந்த 23ஆம் தேதி இன்றைக்கி பார்த்தீங்களே ஆனால் அவமாகம் திதியில் வருது. பிரதமை திதி சூரியன் உதித்த உடனே ரொம்ப வினாழிகைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 30 நிமிஷம் கூட இல்லை. அந்த அன்றைக்கி 6:30 மணியோடு பிரதமை முடிஞ்சு விடுறது. த்விதியை 54-55 நாழிகை இருக்கும். அதனால் அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே த்விதியை முடிஞ்சிடும். அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா திருத்தியை வந்துடும். அப்படி இருக்கும் பொழுது 3 திதிகள் வர்றதுனால இதை அவமாகம் அப்படின்னு சொல்கிறது. இந்த அவமாகத்தில் பொதுவாகவே நல்ல காரியங்கள் செய்ய மாட்டார். இப்போ நல்ல விசேஷ காரியங்கள், சுப காரியங்கள் செய்யறதை தவிர்த்துருவோம். அதுதான் அவமாகத்தில் ரொம்பவும் முக்கியமான விஷயம். சரி, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டமத்தை பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னா நீங்கள் பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது பிறந்த ராசியிலிருந்து இன்றைய கோச்சார ராசியில் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டமத்தினால் என்ன ஆகும்னா மதிகாரகன் மயங்கி இருக்கும் பொழுது கண்டிப்பாக மதி கெடக்கூடிய வாய்ப்பு, தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால்
அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதும் திருமஞ்சனத்துக்கு அதாவது அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு போகிறது பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். சரி, இந்த என்னுடைய சேனல் பார்த்துன்னு இருக்க வாழ்க்கை பார்த்தேன்னா நீங்கள் எங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுவானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும். மொபைலில் ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம், பேரண்ட்ஸோடைய நேம் அனுப்புங்க. முதல்ல நான் சந்தி என்ன இருக்குது, அதாவது சந்திரனுடைய சந்தி என்ன இருக்குது, என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கார் அப்படின்றத பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு, லக்ன சந்தி இருக்கா, ராசி சந்தி இருக்கா, ராசியில் பாத சந்தி இருக்கா நட்சத்திரத்தில், இதெல்லாத்தையும் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன, இன்றைய கோச்சார நிலைமையில் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களுடைய விளைவு என்னன்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இன்றைய காலகட்டத்தில் என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம்ன்றதையும் சொல்கிறேன். அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன். அந்த கட்டணத்தை கட்டிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 17/6/2024 23/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னன்னு பார்ப்போம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். இந்த வாரத்தை பார்த்தேன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கும், வேலையில் இருக்கும் பிரச்சனைகள், வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தைக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை. முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இருக்கும். இருந்தாலும் 10ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். இதன் மூலியமாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுற வேளாண்மை, இந்த மாதிரியான பயிர் தவிர வேளாண்மை சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் இருக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக 9ஆம் அதிபதி 9க்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோன்னா 11ஆம் இடம் வலுப்பெற்று சுபப்பெற்று போகிறது. 11ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம், அதீதமான பணவரவு வரும் தொழிலில். அதை தவிர தொழிலில் வரக்கூடிய பணவரவு நல்ல சுப செலவுடாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 12ஆம் இடம் 3 கிரகங்கள் இருந்து அது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பொசிஷனாக இருக்குது. சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்குது. இதன் மூலியமாக செலவுகள் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதும் 12ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வருமானத்திற்கு தகுந்த, வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் அவையும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல திக்வலமாக இருக்கார். 17/6/2024 23/6/2024 வரை உண்டான வாரத்திற்கு 19ஆம் தேதி 19/6/2024 மதியம் ஒரு 11 மணி வரலும் அதாவது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். 4ஆம் இடத்துல இருந்து செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கிறதும், செவ்வாய் மிகப்பெரிய யோகரான, அதாவது இந்த கடக ராசிக்கு யோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதியோகர்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ஏன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு 5-9க்கு அதாவது 4-10க்கு அதிபதியாக இருக்கார். அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். அதனால் 5-10க்கு அதிபதி, ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தடையானால் உங்களுடைய யோகாதிபதியும் உங்களுடைய ராசியாதிபதியும் ஒருவருக்கு ஒருவர் சமசப்த பார்வையில் பார்க்குறதும், யோகாதிபதியான செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதும், 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று சந்திர பகவான் இருக்கிறதும் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவா, வேளாண்மை துறையில் இருக்கிறவா, அந்த தவிர எளிதில் அழுகக்கூடிய பொருட்களை விற்கக்கூடியவா, அதாவது பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் விற்கக்கூடியவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம், திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு 19ஆம் தேதிக்கு மேலே அதாவது 19ஆம் தேதிக்கு மேலே 21ஆம் தேதி மதியம் ஒரு சாயந்தரம் ஒரு 7 மணி வரலும் பார்த்தடையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக குரு சந்திர யோகம் அமையிறது. அதாவது சந்திரமங்கல யோகம், அதை தவிர குரு சந்திர யோகம், இதெல்லாம் ரொம்ப விசேஷமான யோகங்களாக அமைய போகிறது இந்த வாரத்தில். இதன் மூலியமாக பார்த்தடையானால் இந்த காலகட்டத்தில் அஷ்டமத்து சனி இருந்தாலும்
தொழிலில் கஷ்டங்கள் இருந்தாலும், வேலையில் கஷ்டங்கள் இருந்தாலும், வேலை மாறுதல்கள் இருந்தாலும் உங்களுக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் போகும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போன ராசிநாதன் 6ஆம் இடத்துல போகிறதுனால சிறு சிறு உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். இதன் மூலம் அதில் 3 கிரகங்கள் சந்திர பகவானை பார்க்குறார். பௌர்ணமி யோகம் வருது 21ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி அதிகாலை ஒரு மணி வரலும் அங்கே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. பௌர்ணமி யோகம் இந்த காலத்தில் வருது. சூரியனும் சந்திரனும் 180 பாகையில் ஒருவருக்கொருவர் சமசப்தமத்தில் இருக்கிறது விசேஷம். புதன், சுக்கிரன், சூரியன் 3 பேரும் சந்திரனை பார்க்குறா. இந்த சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன் மூலியமாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரம். இருந்தாலும் சனி பகவானுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அஷ்டமத்து சனி கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். தொழிலில் பிரச்சனைகளை கொடுக்கும், வேலை மாறுதல்களை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் அருகில் இருக்கக்கூடிய இந்த சரபேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதை தவிர சனி பகவானுக்கு எழுதீபம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வந்த கஷ்டமும் வரக்கூடிய கஷ்டமும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல விலகும் அப்படின்றத சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.